இந்த பிளட்டுக்கு இது மேட்சே ஆகாது. நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற? பேசாம கீழே போ, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் போன்னு தானே சொல்றீங்க. நானும் உங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கணும் தானே முயற்சி பண்றேன். இத பாருங்க. அவனுக்கு சொல்லல, உனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. பேசாம போ. நான் என்ன உங்க சாந்தி மாதிரி நர்ஸ் வேலைக்கா படிச்சிருக்கேன்? சாந்தி, ஐ அம் டெரிபிளி சாரி. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. நளினி, உங்க அப்பாவும் பெரியப்பாவும் எனக்கு இந்த லெபரட்டரி வச்சு கொடுத்து என் வாழ்க்கையிலேயே ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கிட்டான். போதும், இந்த ஆராய்ச்சியை தவிர வேற நினைப்பே கிடையாது உங்களுக்கு? வேற எந்தவித நினைப்பும் இல்லாம இந்த ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும். சாந்தியினுடைய கனவை நனவாக்கணும். இந்த ஆராய்ச்சிக்காக அவ தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். நளினி, 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 உட்காருமா, உட்கார். அடடா, எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிற மகளே. இந்த விஷயத்தை நீ இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாமலே இருந்துட்டியே. இது தெரிஞ்சிருந்தா உன்னை நான் இங்க அழைச்சிக்கிட்டே வந்திருக்க மாட்டேன். ஏதோ ஆண்டவன் தான் உன்னை குணப்படுத்தி உங்க 2 பேரையும் பிரிச்ச பாவத்திலிருந்து என்ன காப்பாத்திருக்க. பாவம், உன் புருஷன் நீ இல்லாம இங்க தனியா என்ன கஷ்டப்படுறாரோ. ஆமா ஐயா, அதனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு இனிமே அவரை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. தயவு செஞ்சு உடனே என்ன ஊருக்கு அனுப்பி வைங்க. இப்பவே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யறம்மா. முடியாது. இவ்வளவு நாளும் நீங்க வரலைனாலும் பரவாயில்லை, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும். எனக்கு எதுக்காக சர்க்கஸ் எக்ஸிபிஷன்? நீ போயிட்டு வா. நான் ஒண்ணு எனக்காக உங்களை கூப்பிடல, அந்த பாக்கியம் தான் இல்லைன்னு ஆயிப்போச்சு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, எனக்கு இப்ப ஆராய்ச்சி தான் முக்கியம். நான் எங்கேயும் வெளியே வரப்போறது. நீங்க வராம நானும் இங்க இருந்து போறது இல்லை. நாம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறோம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்துலதான் பெரியப்பா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். பெரியவா? ஆமா, உங்களை ஒரு பெரிய மகாத்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரே அவரேதான். இப்ப நீங்க வரலன்னா உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நான் தான் உங்க முகத்துல முழிக்க முடியாது. ஒரே பேச்சு, நீங்க வர்றீங்களா இல்லையா? வணக்கம். வாங்குங்கள், தேவாங்கு லேகியம் வாங்குங்கள். அரே பாசுகாரா, ஹே ஹாமா சுகஹா. அதாவது இங்கே கூடி இருப்பவர்கள் நீங்கள் அத்தனை பேர்களும் குருடர்கள் அல்ல, அவருடைய வார்த்தை நம்புகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது தலைவலிக்குதா, சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். हिमालय में 10 में इंग्लिश में कहता हुआ रसावा. அதாவது அகஸ்தியர் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூலிகை, ஆண்டவனால் கண்டுபிடிக்காத மூலிகை. அத்தனை மூலிகைகளும் இமயமலையில் தயார் செய்து இங்கே மக்கள் சொறி சிறந்து காய்ச்சல் வெளியில் அகப்பட்டு சிக்கிக் கொண்டு வாடுகிறீர்களே, உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த லேகியத்தை அவர் தயார் செய்திருக்கிறார். இங்கிலீஷ் மருந்தை கண்டு ஏமாறாதீர்கள். ஆகையினால் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வீசையாக இந்த லேக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தாய்மார்களே, உங்களுக்கு முகத்தில் பரு, சொறி, சிறங்கு எது இருந்தாலும் இதை தடவி கொள்ளலாம், உள்ளேயும் செலுத்திக் கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, என் வார்த்தை கொஞ்சம் கேட்கணும். இந்த அயோக்கிய பசங்க பேச்ச கேட்டுட்டு அவன் கொடுக்கிற வேகத்தை வாங்கி சாப்பிட்டு ஏன் உயிரை விடுறீங்க? வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. வியாபாரத்துல வெள்ளனுங்க சாமியாரா, ஐயா காய் வேட்டி நீ எல்லாம் எக்ஸிபிஷனுக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டியா? பைசா ஏற்பாடு ஜாலியா? ஏண்டா என் குடும்பத்து பேரை கெடுக்கிற? இப்படி புழைக்கிறத பார்க்கணும், காது குருவி எடுத்து புழைக்கலாமடா. ஆளா பாரு, இவன் ஒண்ணும் தெரியாது அப்பாவிடா. அவனை ஏமாத்தி அவன் சோத்தை ஏண்டா தின்னுட்டு அந்த பாவத்தை மூட்டை கட்டிக்கிற? ஏமாத்தத்தை பத்தி என்கிட்ட உன்னை விட ஏமாற்றம் எவையா இருக்கிறான்? நானா ஏமாத்தலாம்? ஆமா, பின்ன அஜாதம் மயக்க மரத்தை கொடுத்துட்டு என் புத்தி சரியில்லாத போது என் பொண்ணு எடுத்து அந்த குரங்குக்கு கட்டிட்டல. நீ வாயா, நீங்க எங்க தங்க போடுற துணியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு லேகியமும் தமிழ்ல பேசுறாங்க. ஐயா போட்டல் என்ன விலைங்க? அதே எங்க அப்பா இத்தனோண்டா 37 பைசா.
என்ன ஐயா 20 நயா பைசா கொடுத்தா எங்க ஊர்ல பெரிய படியில ஒரு படி மோர் கொடுக்குறாங்க. சரி 22 பைசா போட்டுக்கிட்டு 2 உடைச்சு தள்ளுங்க. அதெல்லாம் இல்ல சார், இது பழரசம் ஃப்ரூட் நீங்க 37 தான் சார். அப்படிங்களா? சரி இருக்கிறதுல வசத்தியா 2 உடைங்க. இந்தாங்க சுட்டு இருந்தாங்க, சரியா பாத்துங்க. இரு குடிக்காத, சேர்ந்து குடிப்போம். டாக்டர் ரவி, குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். பரவாயில்லையே, செகண்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாம் கொஞ்சம் ஜாலியா வெளியே போறாப்ல இருக்கு. டாக்டர் டோன்ட் யூ நோ, முதல்ல எல்லாம் இவர் ஆராய்ச்சின்னு உயிரை விடுவாரு. எஸ் சார், நரசு சாந்தி தானே இவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அதோட தொல்லை. வெரி குட் மிஸ்டர் ரவி, ஆராய்ச்சி விடுங்க, அது என்னைக்கு தானே இருக்கு. தட்ஸ் ரைட். டாக்டர் ரவி, லைஃபை என்ஜாய் பண்ணணும். Eat, enjoy and be merry, for tomorrow you die. Come on, say bye, doctor. அம்மா, போலீஸ் வர்ற. போலீஸா? நம்ம லேக்கியத்துக்கு நல்ல சான்ஸ் இப்போ. ஏதோ ரிவார்டு கொடுக்கறதுக்கு வர்றாங்க நமக்கு? ஆமா, கேட்டா நீ தான் சோல் ப்ரொப்ரைட்டர்னு. ஆமா, என்ன சம்பளக்காரன் நீடு. அப்படிதான் உண்மை. சம்பளம் தானே செலவாய் இருக்கு. யாரையா முதலாளி? I am a sole proprietor, financier, district poster. This man is only salesman. உன் கடை லேகியத்தை வாங்கி சாப்பிட்டதுனால ஊர்ல வாந்தி பேதி கால்ரா 2 பேர் டைடு. அதனால உன் கடையை சீல் பண்ணிருக்கேன், உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. மாமா, இவர் என்னமோ சொல்றாரு, இப்ப என்னங்க பண்ணணும்? நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாரு. ரிவார்டு கொடுக்கறதுக்கு டெல்லிக்கு போகணும் இல்ல? சீட்டு தருவாங்க, அந்த கடையில மாட்டிக்கலாம். போயிட்டு வா. பயமா இருக்கு. போறேன். என்னடா நான் சொல்றேன், போ. ஒரு தப்பா வேணா கூட ஐயா கேட்டாருன்னா கொடுக்கறதுக்கு போ. இங்கே இரு மாமா, வந்து போறேன். சீல் எங்களை வச்சு பண்ணலையே. Shereen, meet my husband, Mr. Ravi. He's a very famous doctor. Hello, genius. How are you? Very glad to meet you. So am I. Oh, I see. I am very sorry, Nadini. Oh, எங்களுக்கு தெரியாது. வாடி காமனி போவோம். Bye, Nadini. Very, very sorry. அத்தா, நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? படிச்சு பட்டம் வாங்கி பெரிய மேதைன்னு பேர் எடுத்தவர் என் கணவர். பெருமையோட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை நான் அறிமுகப்படுத்துறதுக்கு என் முகத்துல இப்படியா கரைய பூசுறது? என்ன மன்னிச்சுடு நளினி, நான் உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க வேணும்னே என்ன அவமானப்படுத்துனீங்க. டோன்ட் மிஸ்டேக். அங்க நடந்த கேளிக்கையும் கொண்டாட்டும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதெல்லாம் போய் உங்களுக்கு என்ன பிடிக்கல. ஏன்னா நான் உங்க சாந்தி மாதிரி இல்ல பாருங்க. நான் மறந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீதான் மறுபடியும் அவளை எனக்கு ஞாபகப்படுத்துறேன். உங்க சாந்தி ஒருத்திதான் இந்த உலகத்துல பெண்ணா பிறந்திருக்காளா? நான் உங்க கண்ணுக்கு ஒரு பெண்ணாவே தென்படலையா? ஆசா பாசங்கள் இல்லாத ஒரு பேய் பிசாசி மாதிரியா தெரியுறேன். நளினி, உங்க அன்புக்காக ஏங்கி நான் வாடி வதங்கிறது உங்க கண்ணுல படலையா? மறந்துட்டு பேசுறேன் நளினி, மறந்துட்டு பேசுறேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், என்கிட்ட இருந்து உனக்கு எந்த விதமான இன்பமும் கிடைக்காதுன்னு. நீ ஒத்துக்கிட்டு இருக்க. நான் என்ன எக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தேன்? முதல் மனைவியை இழந்தவங்க மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாதா? என்னதான் அவன் மேல ஆசை இருந்தாலும் என்னுடைய அன்பால உங்க மனசை மாத்த முடியும்னு நம்புறேன். உங்க ஆராய்ச்சிக்கு உதவி செய்யணும்னு முயற்சி பண்ணேன். இல்லாதவனை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் கொழும்பு மாதிரி எக்ஸிபிஷன்ல நிறுத்தி வைக்கிறதா நீ என்னுடைய ஆராய்ச்சிக்கு உதவி பண்றது? இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? உன்னுடைய ஆசையை நம்பிக்கை ஆகாய கோட்டேன். பாழா போன அந்த நம்பிக்கையினாலதான் பாக்குறவங்க சிரிக்க கூடாதுன்னு நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நானும் இத்தனை நாளா வேஷம் போட்டேன். அந்த வேஷத்துக்கு ஒரு முடிவு கட்டினாதான் உன் வேதனைக்கு ஒரு விடிவு ஏற்படும். நீயும் சந்தோஷமா இருப்பேங்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் என் மனசு திறந்து. பாவம், என் சந்தோஷத்துல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. நீங்க தான் சரியான வேஷம் போடுறீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலைங்கிறத மறைக்க சாந்தி ஆராய்ச்சின்னு சொல்லி நினைக்கிறீங்க. சாந்தியின் ஆத்மா மேல எனக்கு இருக்கிற பக்தியையும் என் லட்சியத்துல எனக்கு இருக்கிற உறுதியுமே நீ பழிக்கிறேன். நீங்க என் பெண்மையே பழிக்கிறீங்க. நான் பொறுப்பே இல்லை. தயவு செய்து இன்னைக்காவது மனசுல நல்லா வாழ்ந்திக்க. என் இதயம் சந்தோஷத்தை அனுபவிக்க வைக்கப்படுது, கூச்சப்படுது. இனிமே எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு சந்தோஷம் தான் இருக்க முடியும். என் சாந்தியும் தியாக வீணா போகாம என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி அடையணும். ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியில என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும். அப்படின்னு என்னுடைய வாழ்வு இப்பவே முடியட்டும். நீங்க ஏதாவது விஷயத்தை சாப்பிட்டு நளினி, நீ எங்க இருக்க? வரக்கூடாதுங்க, வரக்கூடாதுலையே. நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க?
உனக்கு ஒண்ணாதீங்க. எனக்கு ஒண்ணாங்க. உனக்கு ஒண்ணாதீங்க. நீங்க பாருங்க. எல்லாம் பார்க்க முடியல. பார்க்க முடியலையே. எல்லாம் பார்க்க இப்ப பாருங்க அத்தா. எனக்கு கண்ணு தெரியலையே. கண்ணு தெரியலையே. கண்ணு தெரியல. பார்க்க முடியல. பார்க்க முடியலையே. முடியல. பார்க்க முடியல. கண்ணு தெரியல. அத்தா. 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 ஐயோ. அத்தா. அம்மா. அம்மா. சாந்தி. சாந்தி. அம்மா, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. என் கணவர் ஆபத்துல இருக்கார். டாக்டர் கூட்டிட்டு போறேன். கார் ரிப்பேரா போச்சு. கொஞ்சம் எங்களை வீட்டுல விட்டுறீங்களா? வாங்க வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். ரொம்ப தேங்க்ஸுங்க. டிரைவர் வண்டியை நிறுத்து. அவங்க ஹேண்ட்பேக்கை மறந்துட்டு போயிட்டாங்க. கொடுத்துட்டு வந்தது. ஐயா, இங்க டாக்டர் கூட்டிட்டு வந்தாங்களே. ஆமாமா, எல்லாருமா ரவியை பார்க்க மாடிக்கு போயிருக்காங்கம்மா. நேரம் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. ரவி, அப்பா ரவி. கண் பார்வைதான் பாதிக்கப்பட்டது. இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் மயக்கமா இருக்கும். நீங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தயவு செய்து வாங்க. இவ்வளவு பெரிய மேதை டாக்டர் ரவியே இப்படி அஜாக்கிரதையா இருக்கிறார். டாக்டர் அவரா இருக்குமா? அவரா இருக்காது. கடவுளே, அவரா இருக்க கூடாது. அத்தா, ஐயோ அத்தா, 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 உங்களை இந்த கோலத்துல பார்க்கவா பாவி நான் இவ்வளவு சந்தோஷமா பறந்தோடி வந்தேன். கடவுளே, இந்த காட்சியை கண்ணாலே பார்த்து துடிக்கவா என்னுடைய தீராத வியாதியை தீர்த்து வச்சேன். அத்தா, அத்தா, ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? அத்தா, ஐயோ, இந்த பாவி தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சா நீங்க வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. தொட்டு தாலி கட்டிய தெய்வம் நீங்க. உங்க பக்கத்துல இருந்து உங்க மனைவின்னு சொல்லிக்க முடியாத பாவி ஆயிட்டேன். தெய்வமே, எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டாயா?